தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி படுத்தா டக்குன்னு வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. அடப்பாவிங்களா, இப்போ தானடா ஆஃப்டர்நூன் ஆச்சு, அதுக்குள்ளே என்ன ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சாச்சு. ஏன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். திடீர்னு வந்துட்டு டைம் பார்த்தா மணி வந்து 3:30 கிட்ட ஆயிடுச்சு. ஐயோ, வீட்டில் நிறைய வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அறக்க பறக்க எழுந்து ரெடி ஆகிட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்கலான்னு வந்திருந்தேன். குட்டி குட்டி வேலை தான். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு முடிச்சுட்டு எனக்கு ஒர்க் வேறு இருக்குது. ஸோ அதை ஆரம்பிக்கணும்ல, அதனால சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த பெட் கவர்லாம் மாற்ற வந்திருந்தேன். ஆக்சுவலி இந்த பெட் கவரில் வந்து மேடம் சுவிட்சு போயிட்டாங்க. ஸோ அதை மேலே இருக்கிறத மட்டும் மாற்றிட்டு உள்ளே இருக்கிறது வந்து வாட்டர் ப்ரூஃப். அதை எடுத்து நான் துவைச்சேன் அப்படின்னா திரும்பவும் உச்சா போயிட்டான்னா பெட்டெல்லாம் நனைஞ்சிரும். அதனால நல்லா தண்ணி மட்டும் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காய வச்சுட்டு சென்ட்டெல்லாம் அடித்தாச்சு, வாசனைலாம் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட்டு 2 நாளைக்கு வந்து வேலை இருக்குது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் துவைச்சிக்கலான்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு. இந்த துணியெல்லாம் நேற்று துவைச்ச துணி, அதெல்லாம் மடித்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். பின்னாடியே மேடமும் நானும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. வச்சுட்டு அவங்களே வந்து இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லி இடுப்பில் கை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு வேலை செய்யும்போது கரெக்டாக அந்த வேலையை செய்யவே விட மாட்டா. பயங்கர அட்டென்ஷன் சீக்கரு. ஏதாவது ஒரு 10 கேள்வி கேட்பா. அந்த 10 கேள்விக்கு 10 ஆன்சர் அவளே சொல்வாள். திரும்ப நம்மளையும் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாள். ஸோ அவகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே நானும் வந்து எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தாச்சு. இந்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஆஃபீஸ் வேலையும் ஆரம்பித்தாச்சு. ஷிஃப்ட்டு 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே எல்லாம் முடிச்சிட்டேன்.